ஹலோ! வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல என்னுடைய ஓல்டு சாரீலாம் வந்து நான் என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், எப்படி எப்படிலாம் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் சாரீ எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச சாரீ. இது ஒரு ஜார்ஜெட் சாரீ. பார்த்தீங்கன்னா, டார்க் நேவி ப்ளூல சில்வர் கலர்ல லைன்ஸ் போட்டிருக்கும். இது வந்து பிரின்சஸ் கட் வச்சு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். பஃப் ஸ்லீவ், ஸ்லீவோட எண்டுல வந்து எலாஸ்டிக் வச்சிருக்கேன். இவங்க கிட்ட தான் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இவங்க சேலம்ல இருக்காங்க. ஆன்லைன்ல தான் மெஷர்மென்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஃபிட்டிங்கா இருந்தது. நேர்ல கூட நான் இதுவரைக்கும் எனக்கு ஒரு டெய்லர் கரெக்ட்டா செட் ஆனதில்ல. பட் இவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஃப்ராக் மாதிரி இருக்கும். நீங்க வந்து ஒரு பிளாக் கலர் பெல்ட் போட்டு பேர் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தோன்னா ஒரு ஒயிட் கலரில் ஷிஃபான் சாரீ, ப்ரௌன் கலரில் ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் டிசைன் போட்டிருக்கு. அம்மாலாம் கட்டுவாங்கள்ல பூனம் சாரீ அந்த மாதிரி. இந்த மாரி ஒரு ஒயிட் கலர்ல, ப்ரவுன் கலர்ல இவ்வளோதான் சாரீ. இதுக்கு பார்டர்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஷிஃபான் சாரீ இது. ஏதோ ஒரு ரீசன்னால வந்து ஆணி பட்டு லைட்டா கிழிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு இத வந்து தூக்கி போடவும் மனசு வரல. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ராக், ஃபுல் ஸ்லீவ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். மேல அந்த ப்ரவுன் கலர் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா பாடியில, அது வந்து எனக்கு ஒரு கொலுல வந்து வெத்தல பாக்கு, ப்ளவுஸ் பீட் வச்சு ஒருத்தவங்க குடுத்துருந்தாங்க. ஆனா இந்த சாரீக்கு வந்து ப்ரவுன் கலர் வரதுனால அத மேட்ச் பண்ணி நான் இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அது வந்து காட்டன் மெட்டீரியல். பாடியில மட்டும் காட்டன், மத்ததெல்லாம் ஷிஃபான். நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த மாரி ஃபுல் ஃப்ராக்கு, ஃபுல் ஸ்கர்ட் வந்து நம்ம வந்து அம்ப்ரெல்லா கட் அந்த மாரி ஸ்டிச் பண்ணும்போது, நீங்க சைக்கிள்ல போறீங்க, ஸ்கூட்டி ஓட்டுறீங்க, ஸ்கூட்டி பின்னாடி உட்கார்ந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அது போய் வீல்ல மாட்டிக்கும். பெரிய ரிஸ்க் ஆயிடும். ஸோ இது வந்து என்னுடைய இன்னொரு சாரீ. இந்த சாரியுமே வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவங்க சொன்னேன்ல, அவங்க தான் ஸ்டிச் பண்ணி குடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு சைட்ல வந்து வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த சாரியோட பல்லு பார்ட் எடுத்து நான் வந்து ஒரு டிட்டாச்சபிள் கோட் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த கோட்ட ரிமூவ் பண்ணிக்கலாம். உள்ள வந்து ஒரு ஷார்ட் ஸ்லீவ் குடுத்துருக்கேன். நீங்க ஒரு கிராண்டான ஒரு துப்பட்டா மேல போட்டு கூட நீங்க இந்த வெறும் இந்த ஃப்ராக்கோட மட்டும் போலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டா போணும் அப்படின்னா, நீங்க இந்த கோட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சைட்ல போட்டிருக்கேன் பாருங்க. அந்த மாதிரி. ஸோ இந்த மாரி ஃப்ராக் எல்லாத்துக்குமே வந்து நான் ஜிப்போட தான் ஸ்டிச் பண்ணுவேன். அப்பதான் ஃபிட்டிங் கரெக்ட்டா இருக்கும். நீங்க ஜிப் ரிமூவ் பண்ணி தான் அத போடணும்னு இல்ல. ரிமூவ் பண்ணாம கூட அப்படியேவே போடலாம். ஆனா ஜிப் இருந்தா ஃபிட்டிங் நல்லாருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு ப்ரவுன் கலர் சாரீ. இது வந்து எனக்கு கிஃப்ட்டா வந்த சாரீ. இந்த சாரீ கூட ஒரு நல்ல வெந்தய கலர்ல பார்டர் வந்தது. நான் இந்த சாரீ ஒரு வாட்டி கூட வியர் பண்ணல. ஆனா எனக்கு வந்து இந்த மாரி ஒரு கவுன் மாரி ஸ்டிச் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால அந்த பல்லு பார்ட் எடுத்து ஃப்ரண்ட்ல நெக் ஏரியால குடுத்துட்டேன். அப்புறம் அந்த ரவுண்ட் ரவுண்டா புட்டாஸ் மாதிரி குடுத்து டிசைன்க்காக குட்டி ஸ்லீவ் வச்சு ரொம்ப சிம்பிளா வந்து இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்குமே நான் ஜிப் குடுத்துருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜிப் இல்லாமலும் நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் பேசும்போது இதை நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். இது எதுவுமே நான் ஸ்டிச் பண்ணலை. என்னுடைய ஐடியாஸ், என்னுடைய டிசைன்ஸ் இந்த மாதிரி தான் எனக்கு வேணும், இது இங்கே வைங்க அந்த மாதிரிலாம் நான் சொல்லியிருப்பேன். அது வந்து டெய்லர் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. என்னுடைய ஐடியாஸ் நான் கொடுப்பேன், அவ்வளோதான். இந்த ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நானும் போட்டுப்பேன். பிரீத்திகாவும் போட்டுப்பா. 2 பேரும் மாத்தி மாத்தி போட்டுக்கிறதுனால, இது எல்லாமே வந்து எங்களுக்கு நல்ல லைஃப் குடுக்கும். ஸோ இந்த சாரீ வந்து என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் சாரீ. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர். நல்ல ராணி பிங்க்குக்கு ஒரு பிரைட்டான டார்க் ப்ளூ கலர். இங்க் ப்ளூ சொல்லுவோம்ல, அந்த ப்ளூ கலர்ல பல்லு குடுத்துருந்தாங்க. இது வந்து நான் எங்க ஃபேமிலி ஃபங்ஷன், முக்கியமான ஃபங்ஷனுக்கு நான் ஒரே ஒரு வாட்டி தான் வியர் பண்ணேன். அது என்ன ஆச்சுன்னா, அந்த ப்ளூ கலர் எல்லாமே பிங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சாரியா கட்னா வந்து அது ஒரு மாரி அங்கங்க வந்து அந்த சாயம் பட்ட மாரி தெரியும்.
அதனால சாரியா கட்ட முடியாது கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி கவுன் மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நான் பல்லு பார்ட் வந்து ஓவர் கோட் மாதிரி கொடுத்துருக்கேன், எல்போ ஸ்லீவ். இதுவுமே வந்து டிட்டாச்சபிள் கோட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு ஹூக் மாதிரி வரும், நமக்கு இதை ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம். உள்ள பாத்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் கொடுத்துருந்தோம். ஸோ நான் ஸ்லீவ்லெஸ் போட மாட்டேன், நான் போடும்போது இந்த கோட் மாதிரி போட்டுப்பேன். இந்த கோட்டோட நெக் வந்து கொஞ்சம் டீப்பா வரும், ஸோ தட் நமக்கு வந்து அழகா தெரியும். இந்த ஒரு குயிக்கா ஒரு ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் கிளம்புறோம், ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன், ஒரு கோவிலுக்கு கிளம்புறோம், பர்த்டே பார்ட்டி, இந்த மாதிரி ஹோமம்க்கு போறோம், அந்த மாதிரி குட்டி குட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்து போறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கவுன் மாதிரி வியர் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளா ஈஸியா இருக்கும். டக்குன்னு சுடிதார் போடுற மாதிரி தான் போட்டுட்டு நம்ம வந்து ஈஸியா கேரி பண்ணிக்கலாம். நமக்கு வந்து அந்த ஒரு saree போட்டிருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு இதுவே தெரியாது. இதுவுமே ஒரு சாரீலேருந்து நான் கன்வெர்ட் பண்ணதுதான். இது வந்து நான் அம்ப்ரெல்லா மாடல்ல வந்து கொஞ்சம் ஹைட் தூக்குன மாதிரி இருக்கும். கீழே வந்து ப்ளூ கலர்ல லெகினும் ப்ளூ கலர் ஷாலும் வந்து நான் பேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா சாரியா இருந்தா கூட நான் ஒரு வாட்டி 2 வாட்டி கட்டியிருப்பேன். மாச கணக்குல ஷெல்ஃப்ல தான் இருந்திருக்கும். ஸோ இது வந்து இன்னொரு சாரி. இந்த சாரி வந்து கோவில்ல வந்து அம்மனுக்கு கட்டினது வந்து ஏலம் விடுவாங்க. அந்த மாதிரி வாங்கின 9 கஜம் சாரி, 9 யார்ட்ஸ். இது எனக்கும் பிரித்திகாக்கும் தாராளமா ஒரு பாவாடை சட்டை, ஒரு ஃபுல் லென்த் அனார்கலி ட்ரெஸ் வந்தது. நான் ஒரு ஃபுல் ஸ்லீவ் வச்சு போட்டுடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவுன்ஸ் பார்த்துருக்கோம். இதுல உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட், 1ஆ 2ஆ 3ஆ அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல அதோட நம்பர் மென்ஷன் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு ஒரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் ஆகும். நீங்க பண்ற ஒரு ஒரு லைக்கும் எனக்கு ரொம்ப வந்து என்டூவா இருக்கும். கண்டிப்பா வந்து கலர் நம்பரோட மென்ஷன் பண்ணுங்க. இதுல வந்து நான் 2 மட்டும் ஸ்கர்ட் மாடல்ல ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான லைட் ப்ளூ கலர் ஸ்கர்ட். இது வந்து ஒரு ஆர்கன்சா சாரி. ஆர்கன்சா மெட்டீரியல் அப்பதான் புதுசா வந்தது. இது ஸ்டிச் பண்ணி 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நான் சாரியா தான் வாங்கினேன் ரொம்ப ஆசைப்பட்டு. இதுல என்னன்னா ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருந்தது. இது சாரியா வந்து எனக்கு செட்டே ஆகாது. சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி ஸ்கர்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். மேலே ஒரு க்ராப் டாப் கூட பேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கர்ட் மாதிரி. ஸோ பிரீத்திகாவுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அவளுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. மெட்டீரியல் வந்து அயன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த மெட்டீரியல் அப்படி ரொம்ப மைல்டான ஹீட்ல வச்சு நம்ம அயன் பண்ணணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மடிச்சு வச்சா கூட புஃப்னு இருக்கும், அப்படியே சரிஞ்சு சரிஞ்சு விழும். அதனால நான் லாஸ்டா ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கினேன். இது எல்லாமே வந்து ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி ஷெல்ஃப்ல வைக்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டார்க் ப்ரௌன், நல்ல காஃபி ப்ரௌன் கலர்ல ஒரு ஜார்ஜெட் சாரி. அதோட பார்டர் தான் இது கொடுத்துருந்தாங்க. இது நல்லா நான் போர் அடிக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டேன் சாரியா. இதுக்கு மேல வந்து எனக்கு இந்த கலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட் மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்கர்ட் ரெடி பண்ணியும் ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. எனக்கு அப்புறம் கண்டிப்பா பிரீத்திகா தான் யூஸ் பண்ண போறா. அப்படியே 2 பேருமே மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபுல் ஃபேடா இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி ஃபுல் ஃபேட் ட்ரெஸ் நீங்க வந்து கவுனா இருக்கட்டும், ஸ்கர்ட்டா இருக்கட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சைக்கிள்ல போறது, ஸ்கூட்டி ஓட்டிட்டு போறதும் சரி, பின்னாடி உட்காந்து போறதும் சரி, கேர்ஃபுல்லா இருங்க. இது ரொம்ப லென்த்தியா இருக்கிறதுனால சீக்கிரமா போயிட்டு உங்களுடைய வண்டி வீல்ல, சைக்கிள் வீல்ல மாட்டிக்கும். இதனாலேயே நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சேஃப்டிக்காக சொல்றேன், கேர்ஃபுல்லா வந்து இதெல்லாம் எல்லாமே ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து சரிஞ்சு விழாம இருக்கிறதுக்காக தான் நான் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி இந்த 6 பேக் இருக்கக்கூடிய இந்த சாரீ பேக் வாங்கினேன். இப்போதைக்கு இதில் ஃபுல்லும் நான் சாரீஸ் தான் போட்டிருக்கேன். ஜார்ஜெட் சாரீலாம் ஒரு இதில், டெய்லி வேர் சாரீஸ்லாம் ஒரு இதில், காட்டன் சாரீஸ்லாம் ஒரு இதில், அப்புறம் டிசைனர் சாரீஸ், பட்டு சாரீஸ் அப்படின்னு தனித்தனியாக வந்து நான் செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நான் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் சாஷேட் போட்டு வச்சுருக்கேன் வாசனையாக இருக்கிறதுக்கு. இது வந்து ஒரு
ஈஸி கோயிங் மாதிரி நம்ம எங்கேயாவது ஊருக்கு போறோம் அப்படின்னா, ஒரு சாரி, அதோட பிளவுஸ், இன்னர் வியர் எல்லாமே மொத்தமா போட்டு ஒரு இதுல வச்சிடலாம். எதுவுமே மிஸ் ஆகாது. இப்போதைக்கு நான் இதுல 2 சாரி போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் வாங்கி யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப நீட்டா இருந்தது, காம்பேக்ட்டா. ஸோ நான் அகெயின் வந்து இது மீஷோல வாங்குனேன். அகெயின் நான் அமேசான்ல ஆர்டர் பண்ணி இன்னொரு செட் வாங்கியிருந்தேன். அதுக்கு என்னென்னலாம் நான் போட்டு வச்சிருந்தேன்னு பாருங்க. இந்த மாதிரி நான் இப்ப காமிச்ச ஃப்ராக் ஐட்டம்ஸ், ஹாஃப் சாரி, பட்டு பாவாடை செட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே செட்டா சாரி பேக்லாம் அப்படின்னு. இந்த சாரி பேக்ல எப்படியும் ஒரு 10 கிட்ட சாரி வைக்கலாம். இதான் அதோட ஃபுல் டெப்த். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வந்துரும். உள்ள என்னென்ன இருக்குன்னு நம்ம இப்படி பார்த்துக்கலாம். இது ஃபுல்லா ஜிப்ல வருது. பாத்தீங்கன்னா ஒரு பேக்ல வந்து 6 வந்துரும். பேக் ஆஃப் 6. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்க அப்படியே சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது ஷெல்ஃபுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ஒயிட் அண்ட் கோல்டு கலர்ல வாங்கியிருக்கேன். ஒரு ஜார்ஜெட் ஃப்ராக். இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ரேரா தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம். அதனால நம்ம இதுல போட்டு பீரோல இல்ல ஷெல்ஃப்ல வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா இது ஒரு லெஹங்கா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் எடுக்கிற மாதிரி தெரியும். ஸோ இது வந்து ஒரு அழகான லெஹங்கா. இது எல்லாமே வந்து பாவாடை சட்டை. இது நான் வந்து சின்ன வயசுல இருக்கும் போது வாங்கினது. பெருசா யூஸ் பண்ணல, அப்படியே வச்சிருக்கேன். இப்போ வந்து பிரீத்திகா யூஸ் பண்ணுவா. நம்ம டிராவலுக்கு கூட இந்த பேக் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு நல்லா எஃபிஷியன்ட்டா இருக்கும். எதுவும் மிஸ் ஆகாது. நம்ம வந்து சாரி, பிளவுஸ், இன்ஸ்கர்ட் அதுக்கு நமக்கு என்னென்ன தேவையோ இன்னர் வேர் எல்லாமே சேர்த்து ஒரு செட்டா வச்சுட்டோம்னா நம்ம அங்கங்க மிஸ் ஆகாது. கரெக்டா கொண்டு வந்துடலாம். இதுவும் நான் வந்து சின்ன வயசுல இருக்கும் போது வாங்கினது தான். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப என்னால இது போட முடியாது. இந்த கலர் காம்பினேஷனே சூப்பரா இருக்கும். டார்க் மெரூனுக்கு வெந்தய கலர்ல பார்டர். இந்த ஸ்கர்ட் வந்து எங்கள் அம்மாவே ஸ்டிச் பண்ணி கொடுத்தது. இது பாத்தீங்கன்னா சாரில ஸ்டிச் பண்ண ஒரு பாவாடை சட்டை. நம்ம இந்த ஷால்லாம் வந்து அங்கங்க வைப்போம். அது சரிஞ்சு சரிஞ்சு விழுந்து மோஸ்ட்லி ஷால் வந்து ஷிஃபான், ஜார்ஜெட் அந்த மாதிரி மெட்டீரியல்ல தான் இருக்கும். அது அப்பப்போ சரிஞ்சு சரிஞ்சு விழுந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பிளவுஸுமே வந்து நம்ம நிறைய எவ்வளவுதான் அடுக்கி வச்சாலும் அது அகைன் அண்ட் அகைன் விழுந்துரும். ஏன்னா ஒரு ஒரு பிளவுஸ் ஒரு ஒரு மெட்டீரியல் இருக்கும். ஒன்று சில்க்ல இருக்கும், இன்னொன்னு ஜார்ஜெட்ல இருக்கும், இன்னொன்னு காட்டன்ல இருக்கும். காட்டன்ல இருக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி அப்படியே இருக்கும். மற்றதுலாம் வந்து சரிஞ்சு விழுந்துரும். அது மாதிரி பிளவுஸ், ஷால் அதுக்கு எல்லாமே வந்து இதுல 6 இருக்குல்ல, 6ல 1 போட்டு அப்படியே வச்சிடுறது. இது பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு தெரியும். இது பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா காம்பேக்டா இருக்கு. ஈஸியா கேரி பண்ணிக்கலாம். பாக்குறதுக்கும் ரொம்ப நீட்டா இருக்கும் ஷெல்ஃப்ல வச்சதுக்கு அப்புறம். இது வந்து ஒரு சாரில ஸ்டிச் பண்ண ஒரு ஸ்கர்ட். இது ரொம்ப 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 ஒரு பியூட்டிஃபுல்லான கலர். ஒரு பீச் கலருக்கு டார்க் கிரீன் பார்டர் இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இது அந்த காலத்துல வர மாடல்ல இருக்கும். இதுக்கு இந்த டார்க் கிரீன் கலர்ல ஷால். ஹாஃப் சாரியாவும் போட்டுக்கலாம். இது ஒண்ணு. இதுவுமே என்னுடைய சாரி தான். சாரில ஸ்டிச் பண்ண ஹாஃப் சாரி. பிரின்சஸ் கட் வச்சு பிளவுஸ். நீங்க ஹாஃப் சாரியாவும் வியர் பண்ணிக்கலாம். லெஹங்கா மாதிரியும் வியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த
அந்த மேல டாப் வந்து உங்களுக்கு பிளவுஸ் மாதிரி அசிங்கமா தெரியாது. கிராப் டாப்ன்றதுனால உங்களுக்கு வந்து நீட் லுக் இருக்கும். வியர்டாலாம் தெரியாது. நான் எப்பவுமே saree வந்து ரொம்ப காஸ்ட்லியா எடுக்க மாட்டேன். ஓரளவு என்னுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி தான் எடுப்பேன் நார்மலா. அது எடுத்து ஒரு 4, 5 டைம்ஸ் சாரியா நான் போட்டு யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த மாரி எனக்கு பிடிச்ச மாரி கவுன் மாதிரி, இல்ல ஸ்கர்ட் மாதிரி, லெஹெங்கா மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு, இத ஒரு 4, 5 டைம்ஸ் போடுவேன். மீன்வைல் பிரித்திகாவும் எடுத்து போட்டுப்பாங்க. ஸோ சில சாரீஸ் தான் நான் இந்த மாரி கன்வெர்ட் பண்ணுவேன். எல்லாமே கன்வெர்ட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து மெமரபிள் சாரீஸ்ன்னு நெறையா இருக்கும்ல, அதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். ஸோ நான் வாங்கும்போதே பிளான் பண்ணி தான் வாங்குவேன். இது மாரி சாரியா இருந்தது தான் நான் இந்த மாரி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கும். லைட் கிரீனுக்கு டார்க் ப்ளூ காம்பினேஷன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஷெல்ஃப்ல அப்படியே வச்சோம்னா, அது கம்ஃபர்டபுளாவே இருக்காது நமக்கும். அது விழுந்துட்டே இருக்கும். ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சாலும் அது ப்ராப்பரா நிக்காது. அதனால இந்த மாரி பேக்ல போட்டு வச்சுட்டோம்னா, அது எத்தன நாளைக்கா இருந்தாலும் அது பாட்டு ஷெல்ஃப்ல, பீரோல அழகா நின்றும். இதுவுமே ஒரு சாரீல கன்வெர்ட் பண்ணது தான். நல்லா டார்க் பர்பிள் கலர்ல ஷாலு. அதுக்கு வந்து ஒரு லெஹெங்கா. இது எல்லாத்தையும் செக்யூர் பண்ணி வச்சு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எல்லாமே சொல்லுங்க. பிடிக்கல இந்த இடத்துல நீங்க இப்படி மாத்திக்கணும்னாலும் அதுவும் சொல்லுங்க. நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் போனா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.